டேஸ்டியான பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு எல்லாமே தனித்தனியாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 6 காஷ்மீரி சில்லி அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக வெல்லம் எல்லாம் போட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் பன்னீரை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, கிரேவி அப்சர்வ் பண்ணாது, பன்னீரும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். இப்போ அதே சேம் கடாய் நெய்யில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் போட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டுட்டு கடாயை மூடி போட்டுடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வந்திருக்கும். ப்ளஸ் நம்ம போட்ட பன்னீர் அந்த கிரேவியை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இது ஒயிட் ரைஸ், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்.